அண்மை செய்தி. பேச்சுவார்த்தை முடிவடையும் வரை ஜாக்டோ ஜியோவின் போராட்டம் நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. முன்னதாக கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் திட்டமிட்டவாறு போராட்டம் நடைபெறும் என்று அமைச்சர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் பேட்டியளித்திருந்தார்கள். இந்நிலையில் நாளை நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த ஜாக்டோ ஜியோவின் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் பேச்சுவார்த்தை முடிவடையும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்விதமான போராட்டங்களையும் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்விதமான போராட்டங்களையும் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில வேறு என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள்? அரசு தரப்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன? வேதவள்ளி, ஜாக்டோ ஜியோ போராட்டம் தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில்தான் மிக முக்கியமான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அரசுடன் பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எந்த விதமான போராட்டங்களையும் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டிப்புடன் ஒரு உத்தரவை இட்டிருக்கிறது. அதே போல 4 அமைச்சர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அரசு தரப்பிலும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திருச்சியில் பிப்ரவரி 4 நடைபெற்ற மாநில அளவிலான கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தை 25ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி நடத்த உள்ளதாக அறிவித்தனர். இதன் காரணமாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு வேலை நிறுத்தம் நடத்துவது சட்ட விரோதமானது என தடை செய்துள்ள நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ள வேலை நிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் சட்ட விரோதமானது. அதை பங்கு பெறாதவர்கள் பாதிப்பு அடைவார்கள். மேலும் சாலை மறியலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் திருமண மண்டபங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற வசதிகள் அளிக்க வேண்டும். இதனால் அரசுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுகிறது. எனவே பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஜாக்டோ ஜியோ நடத்த உள்ள போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று மீண்டும், அதாவது காலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒத்திவைத்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த மனு நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் 4 அமைச்சர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். அதில் பேச்சுவார்த்தை முடியும் வரை எந்த விதமான போராட்டங்களையும் நடத்தக்கூடாது, அரசு இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதிலளியுங்கள் என ஒரு உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.